Hi everyone, welcome to SR Academy. Quotient tax இதை பற்றி நாம் படிக்க போகிறோம். இது என்ன சார் அப்படின்னா திறன் ஒர்க் புக்கில் இங்கிலீஷில் 4வது லெசன் வகுப்பு நிலை திறன்கள் கிரேட் லெவலில் படிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு ரீட் அண்ட் டிக் த கரெக்ட் ஆன்சர். ஸோ ஒன்றுத்தை படித்து இதில் எது சரியோ அதை டிக் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு தே லிவ் இன் லண்டன் டோன்ட் தே, இது சரியா? தே லிவ் இன் லண்டன் டூ தே, அது சரியா? முதல்ல கொஷின் டேகில் எப்படி சார், இது பாசிட்டிவ் சென்டென்ஸாக இருந்தால் கொஷின் டேக் இதுதான் கொஷின் டேக், இது நெகட்டிவாக இருக்கணும், அது ரூல்ஸு. தே லிவ் இன் லண்டன், அவர்கள் வாழ்கிறார்கள் என்பது பாசிட்டிவ் சென்டென்ஸ். இங்கே இன்ட்டு நாட்டு அப்படின்னு வரலை, அப்போ இங்கே வரணும். அப்போ டோன்ட் தே என்று வர வேண்டும், டூ தேன்னு வரக்கூடாது. ரெண்டாவது, ஷீ டசன்ட் ஹாவ் எ கார், டசன் ஷீ, பாருங்கள் இங்கேயும் இன்ட்டு நாட்டுன்னு வருது, இங்கேயும் நாட்டு வருது, அப்போ இது தப்பு தானே? நாம் தான் இப்போ சொன்னோமே அதுக்கு எதிராக தான் இருக்கணும்னு. இங்கே நாட்டு வந்தால் இங்கே நாட்டு வரக்கூடாது. ஸோ ஷீ டசன்ட் ஹாவ் அ கார், டஸ் ஷீ, இதுதான் சரி. இங்கே பார்த்து டிக் பண்ணுங்க. அடுத்து மூணாவது, he went to a movie last night, he went to a movie last night, didn't he, பாருங்க இது பாசிட்டிவ் இது நெகட்டிவ், அப்போ இதுதான் சரி. he went to a movie last night, did he என்பது தவறு. we haven't been to America, have we, ஸோ பாருங்க இங்கே நாட்டு வரல, வருது, இங்கே வரலை, அப்போ கொஷின் டேக்கில் நாட்டு வரல, அப்போ இதுதான் சரி. இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே நாட்டு வருது, இங்கேயும் நாட்டு வருது, இது தவறு. he can help us, can he, இங்கே நாட்டு வரல, இங்கேயும் நாட்டு வரல, தவறு. he can help us, can't he, இதுதான் சரி. ஸோ கொஷின் டேக் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அடுத்த டாபிக் போகலாமா? உங்களுக்கு ஏற்கனவே கொஷின் டேக் தெரிந்திருந்தாலும் கூட இதை நீங்கள் படிச்சிங்கன்னா உங்களுக்கு நன்றாக நினைவில் இருக்கும். இப்போ கொஷின் டேக், கம்ப்ளீட் த சென்டென்சஸ் யூஸிங் த கரெக்ட் கொஷின் டேக்ஸ். இதுக்கு முன்னாடி நாம் போட்ட வீடியோக்கள் அனைத்தும் உங்களுக்கு வேண்டுமா? திறன் ஒர்க் புக் வீடியோ இது எல்லாம் வேணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கமெண்ட்டை ஓப்பன் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் உங்களுக்கு தேவையான லிங்க் இருக்குது. இதில் எல்லா வகுப்புக்கும் எல்லா பாடத்துக்கும் ஒர்க் புக்குக்கு ஆன்சர்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு, வி ஆர் கோயிங் அவுட், ஆர் இன்ட் வி, கவனிங்க இங்கே இருக்கிற வெர்பை எடுக்கணும், இங்கே நாட்டு வரல அதனால் இன்ட்டு இது சேர்க்கணும், இங்கே என்ன சப்ஜெக்ட் இருக்குதோ அதை கடைசியாக பண்ணணும், அவ்வளோதான். இதில் இருந்தே தான் எழுதணும், ஓகேவா? இதுதான் ஃபஸ்ட் ஆன்சர். ஐ மெட் ஹிம் லாஸ்ட் வீக், மெட்டு என்பது டிட் ப்ளஸ் மீட், இது பாஸ்ட் டென்ஸ், அப்போ டிட்டு இங்கேருந்து எடுத்தோமா, இங்கே நாட்டு வரல அதனால் இன்ட்டு எடுத்தோமா, சப்ஜெக்ட் அப்படியே எழுதுங்க, அவ்வளோதான். டிடின்ட் ஐ, இதே மாதிரி மற்றதையும் எழுதிக்கிறேன். They had left their bags there, hadn't they? It sounds very interesting, doesn't it? Kids love ice cream, don't they? So, ஓகேவா? கொஷின் டேக்ஸ் செம ஈஸியாக மார்க் எடுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.